எத்தனை சோசியல் மீடியான நிறைய சோசியல் மீடியாவில் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. எதுன்னு சொல்கிறது ஒரு நாலஞ்சு தெரியல. எந்த மாதிரி நடவடிக்கை யூடியூப்ல இருக்க அந்த பேரை தான் எழுதி கொடுத்துருவோம். எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க சார்? எடுக்க சொல்லி புகார் எடுத்து அதெல்லாம் நீக்க சொல்லி எடுத்துருப்போம். அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் போடாமல் அது இப்படி நடவடிக்கை எடுக்கணும். என்ன காரணமாக இருக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட உங்கள் ஃபேமிலி மாதிரி பண்ணுறீங்க என்ன காரணம்? அதெல்லாம் தெரியல. நீங்கள் எதுவும் காரணமும் இல்லை. ரசிகர் பண்ணி தவறான நியூஸ் பரப்புறாங்க. அது வேணும் அது போடக்கூடாதுன்னு சொல்லி எடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம். ஒரு சில பேர் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்கீங்க. எங்களுக்கு வந்திருக்கிறத வச்சு தான் கொடுக்க முடியும். எங்களுக்கு யார் யார் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாது. அது வேறு எதுவும் உள்நோக்கம் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை இப்போ நீங்கள் அவங்கள சட்ட நடவடிக்கை எனக்கு கைது நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் நீக்கணும் அந்த பேஜை சொல்லியிருக்கோம். அது சைபர் கிரைமில் பண்ணலாமா? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இங்கே இருக்கிற ஆஃபீஸ் எங்களுக்கு இருக்கிறதுனால இங்கே கொடுத்துருவோம். இங்கே கொடுத்துருங்க. பேர் சார் வந்து இது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கேன் அவர் அங்கே இருக்காங்க. மன உளைச்சல் தானே. நம்ம ஒருத்தர் இருக்கப்பே இறந்து போயிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அசிங்கமாக இருக்குல்ல. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருவோம். என்ன சொல்லியிருக்காங்க சார்? இல்லை அவங்க நடவடிக்கை எடுக்கிறது. திருமண வழக்கு எப்படி சார்? திருமண வழக்கு எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்லா எல்லாம் நல்லா ஹெல்த்தியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தவறாக நியூஸ் கொடுக்குறாங்க. அதனால் அதை எடுக்க சொல்லி சொல்லுங்கள். சார் பேர் கிருபாகர். ஓகே. நீங்கள் ஒரு போலீஸாருக்கு அண்ணா அறக்கட்டளையின் நிறுவனமான திரு நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் குறித்தும் அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்தும் உடல்நிலை குறித்தும் தவறான செய்திகள் யூடியூப்பில் பரவிட்டு இருக்கு. அது வந்து உண்மை அல்ல. இது உண்மைக்கு புறமான செய்திகளை இதுபோன்று பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும், அது இருக்கிற லிங்க்ஸை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறதுக்கும், இது மாதிரி பரப்புறவங்களை கைது செய்யணும்னும் நாங்கள் வந்து திருநெல்வேலி எஸ்பி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் குறித்து இது போன்ற தவறான கருத்துக்களை பரப்புவது, அவங்களோட சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்க முறையை வந்து சந்தேகப்படுவது, இது போன்ற விஷயங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை தடுக்கும். குறைந்த நபர்கள் தான் மாற்றுத்திறனாளிகளாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. இதுபோன்ற தவறான செய்திகள் மாற்றுத்திறனாளிகளை மனசை சோர்வடைய செய்யும். அதுபோல் அவங்கள பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். நாங்கள் அவங்களுடைய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களாக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். அவங்க குடும்பம் சார்பாக அவருடைய அண்ணன் திரு கிருபாகரன் அவர்கள் திருச்சியிலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்து அவங்க குடும்பம் சார்பாகவும் அந்த மனுவை கொடுக்குறாங்க. ஒரு நாங்கள் லிங்க்ஸ் வச்சுருக்கிறோம். யூடியூப் டிஎன் கனெக்ட்னு ஒரு யூடியூப் சேனல், டிஎன் நியூஸ் அப்படின்ற ஒரு சேனல், இது மாதிரி ஒரு 4 சேனலில் இருந்து இது அதிகமான பரவுறாங்க. இது நிறைய பேர் வந்து அதை உண்மையை தெரியாமல் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அது உண்மைன்னு நினச்சி நிறைய பேர் வருத்தத்தில் ஃபோன் பண்ணுறாங்க. இது உண்மை அல்ல. அக்ஷயாவும் தனுஷும் மன மகிழ்ச்சியாக நல்ல உடல் நடத்துடன் இருக்கிறார். கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோன் பண்ணி உங்கள் கணவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறது வந்து ஒரு கணவனுக்கும் இல்லை பெற்ற தகப்பனுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துது. இல்லை, நெப்போலியன் சார் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறாங்க. இல்லை முதல்ல கம்ப்ளைண்ட் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அவரோட தான் அவங்களை அடையாளம் வைத்து தான் நாங்கள் மற்ற குழந்தைகளுக்கு சிகிச்சை அளித்து முன்னேற்றணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இது